நண்பா, நான் கொஞ்சம் கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். நீ தான் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். நான் இருக்கேன்டா. உனக்கு எவ்வளோ பணம் வேணும்? நண்பா, ஒரு 10 லட்சம் கொடுக்கணும்டா. என்னைக்குள்ளே கொடுக்கணும் உனக்கு? 2 நாளில் தரணும். விட்றா நண்பா, நான் கொடுக்குறேன், விட்றா உனக்கு. அண்ணே ரொம்ப நன்றிண்ணே. இந்த உதவியை வாழ்நாளும் மறக்க மாட்டோண்ணே. அவர் நிறைய உங்களை பற்றி சொல்லியிருக்காருண்ணே. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. என்னம்மா நீ என் உயிர் நண்பம்மா அவன். இது கூட நான் செய்யலைன்னு என்னம்மா பண்ணுறது? நான் பண்ணுறேன், விடுமா. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. கடன்காரனை கூப்பிடுறான், கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேங்க. அண்ணே நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. சொல்லுமா. அவருக்கு உதவி செய்ய மாதிரி எனக்கு ஒரு உதவி செய்யணே. என்ன சொல்லுமா? அண்ணே அவருக்கு தெரியாமல் வெளியில் ஒரு 5 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கேனே. அதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்கண்ணே. நீங்கள் கொடுத்த உதவுங்கண்ணே. சரிம்மா, நான் உனக்கு உதவி பண்ணுறேன். பதிலுக்கு நீ எனக்கு என்ன உதவி பண்ணுற? அண்ணே நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் செய்கிறேன். நீங்கள் எனக்கு உதவி பண்ணும்போது நான் உங்களுக்கு பண்ண மாட்டேனா? கடங்கரை என்னப்பா சொன்னா? 2 நாளில் கொடுக்க சொல்லியிருக்கான். சரிப்பா, 2 நாளில் கொடுத்துடலாம், விடுப்பா. சரி, நன்றி. சரிங்கண்ணே, போயிட்டு வரோம். ஓகேம்மா. ஏங்க உங்கள் நண்பருக்கு காசு தரேன்னாரு, எப்போ தர்றது? நாளைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, நீ வாங்கிட்டு வந்துடுறியா? சரி. கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லா கடனும் சரியாயிரும். ஆமாம், உனக்கு எதுக்கு 5 லட்சம் கலாசு? என் புருஷனுக்கு தெரியாமல் வெளியில் சீட்டு போட்டிருந்தேன், அதில் நஷ்டமாகி போச்சு. அப்படியா? உன் புருஷனுக்கு துரோகம் நினைக்கிறது தான் தப்பாக நினைக்கிறேம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்கிட்ட சீட்டு போட வந்த கும்பலை கூட அவர் பழக்கமாக இருக்கார். அவர் தப்பு பண்ணும்போது நான் பண்ணுறது தப்பு இல்லைல்ல. அஞ்சு லட்ச ரூபா கடன் அடைச்சிட்டா நிம்மதியாக இருப்பேன். நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தரேன் 5 லட்சம்.
வந்துருச்சா உங்களுக்கு? வந்துருச்சுமா. என்ன கொஞ்சம் நாளாயிடுச்சு. ஆமாம், உன் புருஷன் ஒரு 10 லட்ச ரூபா கடன் வச்சுருந்தானே, அது அடைச்சாச்சா? அடைச்சாச்சுண்ணே. அடைச்சாச்சா? எப்படிம்மா? அவன் ஒரு 10, நீ ஒரு 5, 15, எப்படி இப்படி இவ்வளவு போனா? நான் சீட்டு போட்டிருந்தேனே, அந்த பணம் வந்துச்சுன்னு அடைச்சாச்சு. அப்படியா? உனக்கு ஏதாவது பணங்கன்னா தேவைப்பட்டா என்கிட்ட சொல்லு, நான் தர்றேன். சரிங்கண்ணே, கண்டிப்பாக எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா உங்ககிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன். ஆளு நல்லா தழுக்கு புழுக்கான இருக்கா. ஒரு நாளாவது பார்த்துடலாம் பார்த்தா முடியலையே. நம்மக்கிட்ட வராமையா போயிடுவா. பார்த்துக்குவோம்.